மக்கள் பிரதிநிதியாக நான் வந்திருக்கின்றேன். மக்கள் பிரதிநிதிக்கு நேரம் கிடையாது. ஆக தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாணவர்கள் இன்று அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாளை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிற நிலைமை வந்திருக்கிறது. ஆக அதற்கு விடக்கூடாது. மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருப்போம். ஆக அப்படி சட்டம் கொண்டு வரவில்லை என்றால் வருகிற குடியரசு நாள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஆக எத்தனை தடை வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். இது தமிழ்நாட்டுடைய உணர்வுகள், 9 கோடி மக்களுடைய உணர்வுகள் இது. ஆக இதைத்தான் நான் பிரதமரை சந்தித்து நான் கொடுக்க இருக்கின்றேன். ஆனால் நேரம் ஒதுக்கவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இங்கே வந்து பிரதமரை சந்தித்து மௌனமாக சென்றிருக்கின்றார். ஆக அந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். அனைத்து எம்எல்ஏ எம்பிக்கள் இங்கே பிரதமரை சந்தித்து வலியுறுத்திருக்க வேண்டும். அதில் தவறிவிட்டால் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் இங்கு வந்து சென்றிருக்கின்றார். வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு நாள் அன்று அப்படி அதற்குள் அவசர சட்டம் வரவில்லை என்றால் தடையை மீறி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு நடத்துவோம் என்று இன்றைக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். We want an ordinance immediately for Jallikattu for Tamil Nadu. These are sentiments of 9 crore people of Tamil Nadu. 5,000 years we have been following Jallikattu. Suddenly if some law can't just cancel everything and say ban everything. If there are issues, sort out the issues and conduct it. That is what we are asking. But why you are protesting here? I asked Prime Minister my time for the last 2 days. My sisters and brothers in Tamil Nadu are protesting in a silent way. And I want to express their sentiments to the Prime Minister. As a member of Parliament, 2 days he is not giving time. Then he is asking me to meet the Home Minister. What has the Home Minister got to do with this? So this is not only my anger and anguish. This is the anguish of lakhs and lakhs of youngsters who are coming to the roads and protesting in a peaceful manner. You are arresting me. You are arresting me. No, tell me you are arresting me. Are you arresting me? Are you arrested or not? Are you arresting me? Chalo. Jallikattu.